Good morning, viewers. And the 12th physics standard important problems உடைய continuation part 2. பாருங்க சர்க்யூட் இந்த மாதிரி given data voltage கொடுத்திருக்காங்க 4 resistors கொடுத்திருக்காங்க ஸோ இதில் லாஸ்ட் எண்டில் ஒரு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் த்ரூ செகண்ட் சர்க்யூட் I2 அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் வச்சு ஃபஸ்ட்டு 2 லூப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஓகேயா ஸோ இது ஒரு லூப்பு இது ஒரு லூப்பு இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு லூப் வச்சு என்ன பண்ணுங்கள் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணுங்கள் என்னது V = I × R அப்போ ஃபஸ்ட்டு கரண்ட் உள்ளே ஃப்ளோ ஆகுதா அப்போ அது I1 எடுத்துக்கும் I1 எடுத்து அதோடைய வோல்டேஜ் போட்டுக்கும் அதேமாதிரி செகண்ட் லூப் வச்சு அதில் செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கும் அப்புறம் ஏதாவது ஒன்றுலேருந்து I1 I2 கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வந்து அதுலேருந்து I1ஓட வேல்யூ I2 வேல்யூ கண்டுபிடி இல்லைனா பை யூஸிங் சைமல்டேனியஸ் மெத்தட் வச்சு I1 I2 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கும் ஓகேயா நெக்ஸ்ட் கொஷின் பாரு ஃபைண்ட் த டி ப்ரோக்லிக்ஸ் வேவ் லென்த் ஓகேயா associated with an alpha particles which is oscillated through a potential difference of 400 volts அடுத்து mass of protons கொடுத்துருக்காங்க அடுத்தது and charge of protons கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வேல்யூ எப்பவுமே நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க சில நேரத்தில் கொடுக்கலாம் கொடுக்காமையும் போகலாம் ஸோ என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ப்ராக்லிக்ஸ் உடைய வேவ் லென்த் ஃபார்மில் தெரியும்ல நம்மளுக்கு ஸோ lambda = h/√2mgv ஸோ எம்மு கொடுத்துருக்காங்க ஜி கொடுத்து எம் இன்ட்டு கியூ இன்ட்டு வி சார்ஜ் கொடுத்துருக்காங்க வி கொடுத்துருக்காங்க அப்போ எல்லா வேலையும் நம்மளுக்கு தெரியுமா அதை சப்ஸ்டியூட் பண்ணு டேரெக்டாக கொடுக்கல மாஸ் அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான்ஸு அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கும் அதே மாதிரி தான் கியூ சார்ஜ் ஓகேயா எல்லா வேல்யூமே சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகும்னா ஃபைனல் ஆன்சர் வந்துடும் நெக்ஸ்ட்டு பாரு கம்ப்யூட் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பீட் இன் ஏ மீடியம் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு வேல்யூமே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்ன கேட்டிருக்காங்க ஸ்பீடு அப்போ E/B அப்போ ரெண்டையும் போட்டு டிவைட் பண்ணுங்கள் we get the value of speed அடுத்து பாரு A water molecule has an electric dipole moment கொடுத்துருக்காங்க a sample contain 10^22 water molecules will all the dipole moment is aligned parallel to the external electric field of magnitude கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்முலா ஓகேயா ஸோ ஒர்க் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல அப்போ ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிக்க P cos θ வித் ரெஸ்பெக்ட் டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் 90 டிகிரி அண்ட் 0 டிகிரி வச்சு கண்டுபிடிச்சிட்டு அதில் தூக்கி என்ன பண்ணிக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கும் அப்போ நம்மளுக்கு ஒர்க் டன் பிட்வீன் தீஸ் மாலிகுல்ஸ் கிடச்சிடும் நெக்ஸ்ட் பாரு ஹவு மெனி ஃபோட்டான்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி 10^14 Hz will make up 19.361 ஆஃப் எனர்ஜி அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபோட்டான்ஸ் கொடுத்துருக்காங்க எனர்ஜி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஃபோட்டான்ஸ்ன்றதான் வேணும் அதை ரிலேட்டட் பண்ணி ஃபார்முலா E = NhV அப்போ கேப்ஸின் தான் நம்மளுக்கு வேணும் அதை மட்டும் வச்சுக்கோ மற்ற வேல்யூலாம் கிவன் அப்போ அதை நீ சப்ஸ்டியூட் பண்ணுனா we get the answer ஓகே விஎஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு தடவை இந்த ஃபார்முலா மட்டும் நல்லா மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க தரவு பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு இது இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க தேங்க்யூ வியர்ஸ் இதோடைய ப்ராப்ளம் கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் வரும் பாய்